தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. 2024 வருடத்தோட ஜூலை மாதம் முடிஞ்சு ஆகஸ்ட் மாதம் தொடங்க போகுது. அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது குரோதி வருடம் ஆடி மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை துவாதிச திதியில் பிரதோஷத்தை அன்னைக்கு பிறக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு நேரத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது பிறக்குது. ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி ஆடி அமாவாசை, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு அற்புதமான ஒரு தினமுங்க. மறந்துடாமல் இது செஞ்சுருங்க. அதே மாதிரி 26ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 26 கிருஷ்ண பகவான் அவதரித்த கிருஷ்ண ஜெயந்தி தினம் அப்படிங்கிறது வருது. 19ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி வருது. அன்னைக்கு தான் ஆவணி அவிட்டம் அப்படிங்கிற ஒரு நல்லதொரு நாள் அப்படிங்கிறதும் வருது. இந்த மாதத்துடைய கிரக அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சூரியன் கடகராசியில் இருந்துட்டு 17ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போகிறாரு. சனி பிரதோஷ அன்னைக்கு போகிறாரு. அதோட செவ்வாய் ரிஷபராசியில் குருவோட சேர்ந்துக்கிட்டு இருக்காரு. குரு அங்கே தான் இருக்க போகிறாரு. புதன் கடகராசியில் வக்கரம் அடைஞ்சு உட்கார்ந்துருக்காரு. 13ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. மாத கடைசி 31ஆம் தேதி சிம்மத்துக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் சிம்ம ராசியில் இருந்துக்கிட்டு 26ஆம் தேதி கன்னி ராசிக்கு போகிறாரு. குரு பகவான் ரிஷபத்திலையும், சனி பகவான் கும்பத்தில் வக்கர நிலையிலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னி ராசியிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள் ராசி மாற்றங்கள் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகுது, எதெல்லாம் நீங்கள் செய்யலாம், எதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம். போன வீடியோவில் ஆடி மாதம் பலருக்கு வந்துட்டு சரியில்லை நேரம் அப்படிங்கிறத நாம் சொல்லியிருந்தோம். அதாவது கெட்ட நேரம் அப்படிங்கிறது நமக்கு மட்டும் வரல, கடவுளுக்கே வந்திருந்திருக்கு. ராமபிரானே கெட்ட நேரம் வந்ததுனால தான் வனவாசம் போனார் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அதனால் உள்ளதை உள்ளபடியே நாம் சொல்லிடுறோம். அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன எச்சரிக்கை அப்படிங்கிறத நாம் சொல்லியிருந்தோம். ஏன்னா பல பேர் வந்துட்டு நீங்கள் பாசிட்டிவாக சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பாசிட்டிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசை காட்டி மோசம் பண்ணுறதுக்கு நாள் கிடையாது. என்ன நடக்க போகுதோ அதை சொல்லிடுறேன், கேட்டுக்கோ. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் தான் போயிட்டு இருந்தது. காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டத்தில் சனி, ராசிக்கு 7வது வீட்டில் களத்தில் சனி, கண்ட சனி, சப்தம சனின்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி உட்கார்ந்துருக்காரு. அதாவது கழுத்தில் சனி, தொண்டையில் வந்துட்டு உட்கார்ந்துருக்காரு. சாப்பிட்டா சாப்பாடு கூட செரிமானம் ஆகாத மாதிரி, தொண்டையில் புண்ணு, அடிக்கடி இருமல் வருது, சளி பிடிச்சிக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைலாம் கொடுத்துருக்கோம். அதாவது சிம்ம ராசிக்காரர்கள் எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா மற்றவர்கள்கிட்ட ஒரு கம்பீரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஆளுங்க. காசு பண்ண 10 ரூபா இருக்கோ இல்லையோ கௌரவத்தை விட்டு கொடுத்துடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஆளுங்க. கொஞ்சம் கோபக்காரவங்க. அதே போல் நிறையவே முன்கோபிகள், அதை விட அதிகமாக உள்ளுக்குள்ளே பாசம் உள்ளவங்க. ஆனால் அந்த பாசத்தை எப்படி காட்டுறது அப்படி சொல்லிட்டு தெரியாது. ஒன்று கடாமலான்னு சொல்லிட்டு கத்தி போடுவாங்க, இல்லைன்னா குழந்த மாதிரி உட்காந்துருப்பாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு ரொம்ப மாதத்துக்கு பிறகு இந்த மாதம் ரொம்ப அற்புதமான ஒரு மாதமாக இருக்குது. என்ன ஜோசியரை சொல்கிறீங்க, கண்டத்தில் சனி இருக்குது, 10ல் குரு இருக்கே. 10ல் குருனா பதவியில் மாற்றம், பதவியில் நாசம் அப்படிம்பாங்களே, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அது உண்மைதான். அதாவது 10ல் குரு பதவியில் மாற்றம். சனி நல்ல இடத்துல இருந்தால் நல்லது ஒரு மாற்றம், கெட்ட இடத்துல இருந்தால் கெட்ட மாற்றம். சனி கண்டத்தில் இருக்காரு அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்த மாற்றம் எல்லாமே கெட்ட மாற்றமாக தான் வந்திருக்கும். ஆனால் இப்போ சனி வந்துட்டு 7ஆம் இடத்துல வக்ரகதி அடைஞ்சு போட்டார். 6-7க்கு அதிபதியான சனி வக்ரம் அடைகிறார். அப்படிங்கிறது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறது தான். எதிர்பாராத ஒரு திருப்பங்கள், விலகி சென்ற உறவுகள் எல்லாம் திரும்பி வரும். ஒரு திருமணத்துக்கு வரன் பார்த்துருந்தோம் அப்படின்னா கூட நமக்கு ஒரு வரன் அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். சரி இதை முடிக்கலாம் அப்படிங்கிற நேரத்தில் எவனா தட்டி விட்டு போயிருப்பான், அது போயிருந்திருக்கும். அப்படி விலகி போன வரன் கூட திரும்பி வரக்கூடிய ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும். அந்த மாதிரி பிரிஞ்சு போன அண்ணன் தம்பிங்க ஒன்று சேரலாம். பிரிஞ்சு போன மாமா மச்சான், கடந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, இது விலகி போன சொந்தங்கள் எல்லாமே திரும்பி வந்து சேரக்கூடிய ஒரு நேரம். அதே மாதிரி வெளிநாட்டில் இருந்து நல்லதொரு தகவல்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். மச்சான் ஒரு விசா அனுப்புறேன்னு சொன்னால், கூட்டாளி ஒருத்தர் அனுப்புறேன்னு சொன்னால் போக முடியாமல் கிடக்கு, இழுத்துக்கிட்டு கிடக்கே அப்படின்னு சொன்னவங்க கூட இப்போ வெளிநாடு பயணம் அப்படிங்கிறத செய்யலாம். அதே மாதிரி இந்த ஒரு வழக்குகளில் பாதிக்கப்பட்டிருக்கேன், அரசியல் ரீதியாக ஏகப்பட்ட பிரச்சனை, ஒரு காப்பீட்டு நிறுவனத்தில் இருந்து ஒரு தொகை வரணும், வராமல் நின்றுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி அரசு வழியில் ஆதாயங்கள் வர வேண்டியது இருக்குது, தவிடப்பட்டு இருந்துச்சுன்னா அது இனிமேல் கிடைக்கும். அந்த வழக்கில் தோற்று போயிருந்தால் கூட மேல்முறையீடு செய்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். கரெக்டாக செய்யலாம், வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பரிபூரணமாக இருக்குது. அதே மாதிரி ஒரு கொண்டாட்டமான ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாங்க. ஏன் அப்படின்னா 10ல் குரு இருக்கும்போது பதவியில் மாற்றம் அப்படிங்கிறது கெட்ட மாற்றம்னு சொன்ன பார்த்தீங்களா. இப்போ கண்டக சனி வலிமையில் இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் 10ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் சூரிய பகவானுக்கு நெருங்கிய நட்பு கிரகமான நெருப்பு ராசிக்கு அதிபதியான செவ்வாய் கூடி குரு மங்கள யோகத்தை கொடுக்குறாரு.
அதாவது மாத தொடக்கத்தில் இருந்து மாதம் முழுக்கவே குருவும் செவ்வாயும் ராசிக்கு 10வது வீட்டில் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. இதுதான் குரு மங்களம் அடைஞ்சிடறாரு பார்த்தீங்களா. தொட்ட காரியங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குறிப்பாக கலைத்துறையை சார்ந்தவர்கள் பெரிய அளவில் விருதெல்லாம் வாங்கி கௌரவிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் எடுத்த காலம் எதுவாக இருந்தாலும் சரி, தொட்ட வேலை எதுவாக இருந்தாலும் சரி, எந்ததொரு துறையில் எந்ததொரு நிறுவனத்தில் வேலை செஞ்சாலும் சரி, அந்த நிறுவனத்தில் நீங்கள் மதிக்கப்படக்கூடிய போற்றப்படக்கூடிய ஒரு நபராக மாறப் போகிறீங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இதுதான் பிடிக்கும். காசு பணம் 10 ரூபா பெருசு கிடையாது. இன்றைக்கி காசு ஒரு நாளைக்கு போகும். இன்றைக்கி என்கிட்ட இருக்க காசு நாளைக்கு ஒருத்தன்ட்ட இருக்கும், இன்னொருத்தன்ட்ட நாளான்னைக்கு போயிடும். அது முக்கியம் கிடையாது. மனுஷனுக்கு சுய கௌரவம் தான்டா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வாழக்கூடியவங்க தான் சிம்மராசிக்காரர்கள். அவங்களுடைய மனநிலைக்கு ஏற்பவே போகிற இடத்துல எல்லாமே மதிக்கப்படுவீங்க. உங்களை பார்த்தா 4 பேர் வணக்கம் வைப்பாங்க, கையெடுத்து கும்பிடுவாங்க. ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி இடம் பூமி வாங்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்குது இந்த குருமங்கள யோகத்தால். ஏன்னா பூமிக்காரகன் செவ்வாய் அவர் குருவோட கூடியிருக்காரு 10வது வீட்டில். அப்படிங்கும்போது அப்பா வழி சொந்தங்களால் நீக்கப்பட்ட ஒரு இடத்த, அதாவது பங்காளிங்க ஒரு இடத்த எழுதி கொடுத்துட்டேன், அதை இப்போ திரும்பி வாங்கணும்னு பார்க்குறேன், ஒரு வாய்ப்பு இருக்குது. முயற்சி செய்யலாம். இந்த மாதிரியான காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி 11க்கு அதிபதியான புதன் வக்ரம் அடைகிறார். அப்படிங்கிறது ஒரு சுமாரான ஒரு அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதி புதன், அவர் வக்ரம் அடைகிறார். அப்படிங்கும்போது கொஞ்சம் காசு பணம் வரது குறைஞ்சிருக்கும், கவலைப்பட வேண்டியதில்லை. 13ஆம் தேதி அன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் பலம் அடைஞ்சிடுவார். ஸோ 12வது வீட்டில் 11க்கு அதிபதியான புதன் வலிமை அடைகிறார். அப்படிங்கும்போது ஒரு தொகை செலவு பண்ணால் இன்னொரு தொகை அப்படிங்கிறது வரும். காசு பணம் வந்தால் இன்னொரு பக்கம் செலவாகும். ஆனால் கடன் வாங்க வேண்டிய சூழல் இருக்காது. 10 ரூபா எடுத்து வைக்க முடியலையே, மிச்சப்படுத்த முடியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குமே தவிர, நம்மளுடைய அவசிய தேவைக்கு யாருக்கிட்டையும் போயிட்டு கை கட்டி நிற்கிறேன் 10 ரூபா கடன் வாங்குகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தேவை அப்படிங்கிறது இருக்காது. கவலைப்பட வேண்டியதில்லை. கௌரவமாக வாழ்ந்துடலாம். அந்த கௌரவத்துக்கு எந்த விதமான ஒரு இழுக்கும் வராமல் கடந்த காலகட்டம் பார்த்தீங்க கடனை கூட அழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது பிரகாசமாக இருக்கும். அந்த மாதிரி கிரகங்களுடைய ராஜா சூரியன் உங்களுடைய ராசிக்கு அதிபதி மாத தொடக்கத்தில் விரயத்தில் இருக்கிறாரு. 17ஆம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருக்கார். அப்படிங்கும்போது கொஞ்சம் அரசு வழி விரயங்கள் அப்படிங்கிறது வரும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதாவது கோர்ட்டு கேஸ் இருக்குது, நான் போய் ஆஜராகிறேன், அதனால் ஒரு ஃபைன் போட்டாங்க, ஒரு வாரண்ட் ஆச்சு, அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் ஏதாவது வம்பு வழக்கு இருந்தது அப்படின்னா கரெக்டாக போய்ட்டு ஆஜராகிடுறது அப்படிங்கிறது நல்லது. அந்த மாதிரி ஒரு வீட்டு வரி கட்டணும், தண்ணி வரி கட்டணும், ஒரு கரண்ட் பில்லு கட்டணும், இதெல்லாம் நேரத்தை பார்த்து குறித்து வச்சுக்கிட்டு கட்டிக்கிறது நல்லது. மறந்து போயிடும், அப்புறம் அதுக்கு ஒரு ஃபைன் போட்டுக்கிட்டு அப்படியே ஆஃபீஸுக்கு நிறையா நடந்துகிட்ருக்கணும். அதனால் அரசு வழி காரியங்கள் எதுலேயுமே கொஞ்சம் சுணக்கம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. 17ஆம் தேதிக்கு மேலே ராசியதிபதி ராசிக்குள்ளேயே ஆட்சி பெற்று அமர்றாரு. உங்களுடைய பிள்ளைகளுக்கு அரசு வேலைக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா கிடைக்கும். போட்டித் தேர்வுகள் எழுதுகிறேன், ஒரு எம்எல்ஏவை பார்க்குறேன், எம்பியை பார்க்குறேன், அமைச்சரை பார்க்குறேன், ஒரு அதிகாரியை பார்த்து வேலைக்கு முயற்சி செய்கிறேன் அப்படின்னா 17ஆம் தேதிக்கு உள்ளார முயற்சி பண்ணலாம். அரசு வேலை காரியத்தில் அதற்கு உண்டான ஒரு அனுகூலம் இருக்குது. அரசாங்க வேலையிலேருந்து கடந்த காலகட்டத்தில் நீக்கப்பட்டவங்க, ஏதாவது பொய்யான குற்றச்சாட்டுக்கு ஆளானவங்க எல்லாமே 17ஆம் தேதிக்கு மேலே வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு விரும்பிய பணியிடை மாற்றம், விரும்பிய பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது 17ஆம் தேதிக்கு மேலே இருக்குது. அதோட ராசிக்குள்ளேயே சுக்கிர பகவான் இருக்கார். அசுபகுரு உங்களுடைய ராசிக்குள்ளே இருக்கார். அவரே உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 3வது வீட்டுக்கும் 10வது வீட்டுக்கும் அதிபதி. அவர் ராசிக்குள்ளே இருக்கும்போதே சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு புது ஒப்பந்தங்கள் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு தொழிலுக்காக ஒரு 10 ரூபா உதவி யார்ட்டையா கடன் கேட்டிருந்தீங்க, போனீங்க வந்தீங்க அப்படின்னா அது உடனே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் நல்லதொரு குறுக்கீடுகள் இல்லாமல் நல்லபடியாக போயிட்டுருக்கும். சக பணியாளர்களால் அலுவலகத்தில் ஒரு நன்மை அப்படிங்கிறது கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பதவி கிடைக்கும். அதே போல் கான்ட்ராக்ட் கமிஷன்னு ஒரு 10 ரூபா லாபம் அப்படின்னு சொல்லிட்டு 14ஆம் தேதிக்கு மேலே சம்பாதிக்கலாம். அந்த வகையில் ஜென்மத்தில் சனி இருந்தாலும் சரி, 10ல் குரு இருந்தாலும் சரி, அஷ்டமத்தில் ராகு இருந்தாலும் சரி, தனஸ்தானத்தில் கேது இருந்தாலும் சரிங்க, வருட கிரகங்கள் எதுவுமே சரியில்லை அப்படின்னாலும் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்ட போகிற ஒரு அற்புதமான ஒரு மாதம் தான் இந்த ஆகஸ்ட் மாதம். தினமும் குளித்து மூழ்கிட்டு விநாயக பெருமான் வழிபாடு அப்படிங்கிறது செய்யணும். சனிக்கிழமைகள் அம்மன் வழிபாடு, வியாழக்கிழமைகளில் குரு பகவான் வழிபாடு செஞ்சுட்டு ஏழை பாலை மாணவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உதவிகளை செய்யுங்க. இந்த மாதம் அப்படிங்கிறது ஒரு அற்புதங்கிறது நிகழும். சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லாமே நல்லபடியாகவே நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதை விட முக்கியமானது யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலும் கான்டாக்ட் டீட்டெயில் கீழே கொடுத்துருக்கோம், அதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.